சொல்லு துரை. மேடம், ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் பாரதிய தூக்கிட்டேன் மேடம். துரை, என்ன சொல்ற? ஆமா மேடம். என்னோட போனு, நான் பேசின வீடியோ, இது ரெண்டும் ஆதிக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை தான். நீங்க தானே எப்பாடு பட்டாவது அதை அவங்கிட்ட இருந்து வாங்க சொன்னீங்க. அதனாலதான் சின்னதா ஒரு ப்ளே பண்ண. பாரதி அதுல என்கிட்ட வசமா மாட்டிட்டா. தூக்கிட்டு வந்து ஒரு சீக்கிரட்டான இடத்துல கட்டி போட்டிருக்கேன் மேடம். சூப்பர் துரை. இது நிஜமாவே எனக்கு சர்ப்ரைஸ் தான். நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேடம், பாரதிய வச்சுதான் நான் ஆதிக்கிட்ட இருந்து என்னோட போனையும் நான் பேசின வீடியோவையும் வாங்க போறேன். அவனுக்கு வேற ஒரு ஆப்ஷனே இல்ல மேடம். அதை என்கிட்ட கொடுத்தே தான் தீரணும். அதுக்கு மேல என்ன பத்தின எந்த விஷயமும் வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்ல மேடம். இவன் யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான்? ஒருவேளை மித்ராவா இருக்குமோ? டேய் அண்ணா, இந்தடா. இதுல 3 போன் இருக்கு. சரிண்ணே. இதுல இருக்க சிம்ல பேசினா ஆதி போலீஸை வச்சு லொகேஷனை கண்டுபிடிச்சிருவான். ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போய் வேற வேற லொகேஷன்ல இருந்து கால் பண்ணுங்க. சரிண்ணே. முதல்ல டேய் முதல்ல நீ கால் பண்ணு. சரிண்ணா. சரியா? ரெண்டாவது டேய் நீ கால் பண்ணு. சரியா? சரிங்கண்ணே. மூணாவது நீ கால் பண்ணி பேசு. சரியா? சரிண்ணே. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சரிங்கண்ணா. போங்கடா. சரி, போ 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 போ. சொல்லாதி. அண்ணன்பா, பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த ராஸ்கல் பாரதியை கடத்திட்டான். ஆதி, நீ பதட்டப்படாத. பாரதிக்கு எதுவும் ஆகாது. நீ உடனே கிளம்பி கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடு. நானும் வந்துடுறேன். அவன் கால் பண்ண நம்பரை ட்ராக் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். உடனே வந்துடு. ஓகே ஓகே, நான் இப்பவே கிளம்புறேன். ஓகே ஆதி, வந்துடு. ஹலோ, சொல்லுடா துரை. ஆதி, நான் துரை இல்ல, அவர்கிட்ட வேலை பார்க்கறவன். இதான் சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். நான் துரை கிட்ட பேசுறேன். ஏன் துரை என் கூட எல்லாம் பேச மாட்டீங்களோ? அவரெல்லாம் பேச மாட்டாரு. ஆமா, அண்ணாச்சியோட போன் நீ வச்சிருக்கியாமே, அந்த போனையும் ஏதோ ஒரு வீடியோ இருக்காமே, அதையும் எடுத்துட்டு பூந்தமல்லி கிட்ட வா. எதுவும் கோக்குமாக்கு வேலை பண்ணாம வந்துரு. எத்தனை மணிக்கு வரணும்னு கேளு. எத்தனை மணிக்கு வரணும்? ஏய், என்ன நக்கலா? நான் வேணா ஐயர்கிட்ட கேட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்றேன். அப்புறம் பொறுமையா வரியா? எத்தனை மணிக்கு வரேன்னு கேட்கறான். ஆளை பாரு, உடனே கிளம்பி வாயா. நான் இன்னும் அரை மணி நேரம் தான் ஸ்பாட்ல இருப்பேன். லேட் பண்ணிட கூடாது. இத பாரு, உன் கூட யாரும் வரக்கூடாது. நீ ஒண்டியா வரணும். புரியுதா? அவன் சொன்னதை கேட்டல. பூந்தமல்லிக்கு வர சொல்லியிருக்கான். பூந்தமல்லியா? பூந்தமல்லி லொகேஷனை காட்டுது. அதான் காட்டுது சார். லொகேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். ஆதி, நீ கிளம்பு. நான் உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நீ அவனை பார்த்த உடனே நான் பாரதியை பார்க்கணும், அப்பதான் போனையும் வீடியோவும் கொடுப்பேன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா பாரதி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவான். அங்க வச்சு அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடலாம். ஓகே, நான் கிளம்புறேன். சரி ஆதி. வாங்கோ வாங்கோ. நமஸ்தே ஜி. என்ன வேணும்னு பாருங்கோ. நம்மள்ட்ட எல்லா புது டிசைன் நகையும் இருக்கு. கடைக்காரரே, எனக்கு இன்னைக்கு கல்யாணம். அதுக்கு தாலி வாங்க தான் வந்திருக்கேன். அச்சா, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஆமா, தாலி வாங்க பெரியவங்க யாரும் வரலையா? இல்ல சேட்ஜி, இது திடீர் கல்யாணம். நான் மட்டும் தான் வந்திருக்கேன். பகுத் அச்சா. சரி, நீங்க என்ன மாதிரி தாலி வேணும்னு சொன்னீங்கன்னா உடனே கொடுத்துடலாம். அத பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சேட்ஜி. வீட்ல யார்ட்டையாவது கேட்டு சொல்லுங்களேன். சேட்ஜி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தாலி எடுத்து கொடுங்க, அதுவே எனக்கு போதும். அச்சா, சரி பைட்டோ ஜி. இல்ல இல்ல பரவாயில்ல, இதோ நான் வரான்.
இந்தாங்கோ. என்ன சேட்ஜி தாலி இவ்வளவு சின்னதா இருக்கு, நல்லா பெருசா எடுத்து கொடுங்க. நை தாலி 1 பவுனுக்கு மேலே செய்யக்கூடாது. இந்த தாலி 6 கிராம் இருக்கும். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா இதையே பில்லு போட்டுக்கலாம். ஓ அப்படி வேற இருக்கா? அச்சாஜி. சரி அப்ப இதையே கொடுத்துருங்க. சரி. பில்லு போட்டுடலாமா? போட்டலாம் சேட்ஜி. ஓகே இந்தாங்க. இருங்கோ, சேஞ்சே எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, அத நீங்க டிப்ஸா வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி ஜி, நல்லா இருங்கோ. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இந்தாங்கோ, வாங்கிக்கோங்க. ஓகே சேட்ஜி, வரேன். அண்ணா கல்யாணத்துக்கு 2 மாலை குண்ண. 1000 ரூபா ஆகும் சார். குண்ண. ஓகே. இந்தாங்க சார். இந்தாண்ணா. ஓகே சார். தாலி வாங்கியாச்சு, மாலையும் வாங்கியாச்சு. புரோகிதர் வரேன்னு சொன்னாரு, இன்னும் ஆளை காணும். போனை போட்டுருவோம். புரோகிதரே, ஹலோ, எங்க இருக்கீங்க? எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்க சொன்ன இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்கோ. இதோ வந்துட்டேன்டா அம்பி. வந்துட்டேலா? நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். என்னடா அம்பி, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? நல்ல நேரத்துக்கு நான் நாடி இருக்கடா. புரோகிதரே வாங்க புரோகிதரே, நம்ம சீக்கிரம் பூஜையை முடிக்கணும். நீங்க நல்ல நேரம் எதையும் பார்க்க வேண்டாம். வாங்கோ, ஏறுங்க வாங்கோ. எடு. அம்பி, என்னது? ஆத்துல ஏதோ பூஜைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இங்க என்னவோ ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்கேன். இது கட்டாய கல்யாணம். ஆனா சம்பிரதாயமா முறைப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க தான் நீங்க வந்திருக்கீங்க.